கண்டிப்பாக நம்ம இளைய தளபதி என்ன ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். போதுமே, இவங்க ஆட்சி இது வரைக்கும் இருந்ததுக்கு போதுமே. இத்தனை வருஷமாக இவங்க ஆண்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுவே போதும். ரொம்ப சலிச்சு போச்சு. ஒரு புது முகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமேன்னு தான், தளபதிக்கு வாய்ப்பு கொடுக்குமேன்னு தான். அவர் வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும். ஆமாம். சீமான் அண்ணனும் வந்தாலும் அவரும் நல்ல இயற்கை வளங்கள் நல்லா காப்பாற்றுவார். சீமான் அண்ணன் வந்து அதை பற்றி அவர் குறைச்சல் இல்லை. சீமான் அண்ணனும் நல்லா தான் பண்ணுவார். சீமான் அண்ணன் வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான், தளபதி அண்ணன் வந்தாலும் மகிழ்ச்சி தான். அது அவரோட இது சீமானுக்கு இன்னும் மக்கள் நம்ம நம்பலை. அவரை நம்பி யாரும் ஓட்டு போடலை இன்னும். அவருக்கு ஓட்டு போட்டாருன்னா கண்டிப்பாக அவர் நல்லது பண்ணுவார் சீமான் அண்ணன். எனக்கு இப்போதைக்கு வந்து தளபதி அண்ணன் வந்தால் பிடிக்கும். தளபதி அண்ணன் தான். நம்ம ரெட்டலை தான் ஜெயிக்குங்க. ரெட்டலைக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் எப்பயுமே. எங்கள் லைஃப் எல்லாருமே. எங்களுக்கு அப்பையிலேருந்தே ரெட்டலை மேலே ரொம்ப விரும்பி போடுவோம். எங்களோட எல்லாருமே, எங்கள் சொந்த பந்தம் எல்லாருமே ரெட்டலை தான். மாறவே மாட்டோம், எப்பயுமே ரெட்டலை தான். விஜய்க்கெல்லாம் எங்கங்க ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், ஆனால் பார்க்கலாங்க. இந்த தடவை ஆனால் ரெட்டலை தாங்க. விஜய்க்கு போடலாங்க, கொஞ்சம் யோசிக்குவோம். அவர் பார்க்கலாங்க. அவர் படத்தில் நடித்தது போது மக்களுக்கு என்ன செய்கிறாருங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்புறமா விஜயை வர வைக்கலாம். அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இருந்தாலும் இன்னொரு தடவை ரெட்டலை வரணுங்க. ரெட்டலை வந்தால் ரெட்டலை திருப்பி என்ன செய்வாங்கன்னு பார்த்துட்டு தான் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு. அதெல்லாம் எங்கங்க வராதுங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வராது. ஏடிஎம்கே வருங்க. இந்த வருஷம் வந்தே ஆகணும். 2026 ரெட்டலை வந்தே ஆகணும். அதாவது பழி வாங்குகின்ற அரசியல் ஒழியிடும். அதாவது மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் யார் முதலமைச்சராக வரணும், யார் வரக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸை வச்ச கலைச்சாங்க. எத்தனையோ எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க. அந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னா தமிழ்நாடாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடாக இருக்கும். அதனால் என்னுடைய சப்போர்ட் முழுக்க இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு தான். ஏன்னா எவ்வளோ மாநிலத்தில் அதாவது எங்கெல்லாம் அவங்களால போட்டியிட முடியலையோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி, அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதாவது கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு அடுத்தவங்க பொண்டாட்டி எழுத்த கதை தான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மாறணும் அப்படின்னா 234 தொகுதியிலையும் முதல்வர் ஐயா சொன்ன மாதிரி 200 தொகுதிக்கு மேலே நம்ம ஜெயிச்சு கொடுத்தா மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழருடைய ஆட்சி நடக்கும். அப்படி இல்லை 200 தொகுதி கீழே கொடுத்தீங்க அப்படின்னா ரைடு தான். ஈஸியாக ஆட்சி மாற்றத்தை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாலும் அவங்க எளிமையாக மாற்றிடுவாங்க. விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்குது, இருந்தாலும் இன்னும் அரசியலில் வந்து அவர் எந்த அளவுக்கு அடியெடுத்து வைப்பாருன்னு தெரியல. சீமான் அவர் பேசிகிட்டே தான் இருக்கார். ஏதாவது ஒரு சைடு கூட்டணி அமைச்சா மட்டும்தான் முடியும், தனியாக அப்படின்னா முடியாது. ஏடிஎம்கே ஒன்றிணைந்தால் திராவிட ஆட்சி மறுபடியும் அதிமுக இல்லைன்னா திமுக இல்லைன்னா அதிமுக நடக்கும். அது ஒன்றிணையணும். அது ஒன்றிணைய விட மாட்டாங்க. ஏன்னா ஒன்றிணைஞ்சாங்கன்னா இன்னொருத்தவங்க வளர மாட்டாங்க. அதனால் அவங்களையும் அதை வளர விட மாட்டாங்க. ஏன்னா அடுத்தவங்களுடைய முதுகில் சவாரி செய்கிறது தான் ஒரு பிரதான கட்சியினுடைய வேலை. கட்சியை உடைக்கணும், எம்எல்ஏ விலைக்கு வாங்கணும், அந்த வேலை தான் அவங்களுடைய வேலை. ஆனால் அதை ஒன்றிணைய விட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் சூரியனை பார்த்து குலைச்சிட்டே இருக்கிறது தானே. முதல்வர் ஸ்டாலின் தானே வருவார். 200 தொகுதி சொல்லியிருக்காங்க. ஒரு 180 தொகுதி ஜெயிப்பாங்க. மக்களுக்கு நம்ம பெண்களுக்கு 1000 உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. இந்த உதவித்தொகை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கத்துனவங்கெல்லாம் இன்றைக்கி அவங்க ஆட்சி செய்கிற மாநிலத்தில் 1500 டெல்லியில் அறிவிச்சிருக்காங்க. இலவசமே அறிவிக்கக்கூடாதும்பாங்க, ஆனால் அவங்க அறிவிப்பாங்க. அதனால் எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். டிஎம்கே தான் கன்ஃபார்மாக வரும். முதலமைச்சராக யார் வரணும் அப்படிங்கிறத விட யார் வரக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. அரசியலுங்கிறது இப்போ ஒரு வியாபாரம் ஆகிட்டு, ஒரு பெரிய காஸ்ட்லி பிஸ்னஸ். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து பண்ணிவிட்டு டபுள் ரிட்டர்ன் ட்ரிபிள் ரிட்டர்ன் எடுக்கிற ஒரு பிஸ்னஸாக தான் இருக்குது அரசியல். ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் வரணும் அப்படின்னா முதலமைச்சர் மட்டும் நல்லவராக இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த 234 தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ நல்லவராக இருக்கணும். அந்த ஊரில் இருக்கிற நகர்மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், பேரூராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், இவர்கள்லாம் மக்கள் காசில் நமக்கு ஒரு பைசா வேண்டாம், மக்கள் வரி பணத்தில் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இந்த மக்களாட்சின்னு புரிஞ்சு சேவைக்காக மட்டும் அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த இந்தியா வந்து நாளைக்கு அமெரிக்காவோட நேரடியாக போட்டியிடும். இந்த ஜிடிபி வந்து 4th பிளேஸில் இருக்குது, இந்தியா 5th பிளேஸில் இருக்குதுன்னு இந்த கதை விடுற அரசியல்வாதிகள் கதையெல்லாம் மக்கள் வந்து நம்பக்கூடாது.
ஜப்பானோட மக்கள் தொகை எவ்வளவு, இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு, ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகை எவ்வளவு, இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு, அதோட ஒப்பிட்டு ஜிடிபியில் நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கோம், ஜப்பானோட பக்கத்தில் இருக்கிறோங்கிற கதையெல்லாம் விட்டு இந்த இந்திய மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற இந்த அரசியல் சூழ்நிலையெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு நேர்மையான அரசியல், மக்கள் வரிப்பணம் எனக்கு ₹1 வேண்டாம், இந்த சேவைக்கு அரசு எனக்கு வழங்குகிற ஊதியம் மட்டும் போதும், இப்படி ஒரு எண்ணத்தில் ஒரு அரசியல்வாதி இருக்கான் அப்படின்னா, அப்படி நம்ம யாராவது ஒருத்தவங்க நம்ம மக்கள் கண்டுபிடித்தாங்கன்னா அதுவே இந்த உலக அதிசயத்தில் மகா அதிசயமாக இருக்கும். அதனால் 2024 யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இப்போ உள்ள சூழ்நிலையில் நான் வந்து அண்ணாமலையை நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட எண்ணத்தின் வெளிப்பாடு வந்து நேர்மையாக இருக்குது. அதுக்கு அந்த அவரை சார்ந்திருக்கிற கட்சி அவர் செயல்பட அனுமதிக்கணும். அவர் மாதிரி ஒரு படித்த இளைஞர், துடிப்பான இளைஞர், ஒரு நேர்மையாக செயல்படுவார் என்ற எண்ணத்தில் நான் அவரை சொல்கிறேன். அண்ணாமலை வந்தால் நல்லா. அது வந்து அவங்களுடைய அரசியல் நிகழ்வு. அது கூட்டணி அமைக்க, தமிழ்நாடு கூட்டணி அமைக்கிறதுக்கு வந்து அதிமுக கூட்டணி வைக்க வந்து அண்ணாமலை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தும், அண்ணாமலை இல்லாமல் வேற ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தால் கூட்டணி அமைக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே அவங்க அரசியல் செயல் எடுக்கிற. அதுதான் சொல்கிறேன். ஒரு கணக்கீடு, கூட்டணி இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு அரசியலை வந்து கொண்டு போகிறதால தான் நம்ம வந்து மக்கள் வந்து பல நல்ல தலைவர்களை இழந்திருக்காங்க. விஜய் சீமானுக்கு விஜய்க்கு அரசியல் தெரியல. விஜய் வந்து அவருக்கு இருக்கிற அந்த பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு கட்சின்னு ஆரம்பித்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. சீமான் வந்து அவர் மட்டுமே செயல்பட்டு இருக்காரு. அதை நம்பி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்பிக்கை இல்லை. டிஎம்கே தான் பார்த்தாச்சு. 2026 நான் என்னோட சப்போர்ட் அண்ணாமலைக்கு. எனி திராவிடன், ஏடிஎம்கே ஒரு டிஎம்கே, மற்ற யாரும் வரக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தான் மற்றவங்களாம் வந்தாங்கன்னா, அவங்க நேஷ்னலைஸ் பார்ட்டி வந்தாங்கன்னா அவங்களோட கல்ச்சரை வந்து இங்கே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தமிழில் பேசிக்காக தெரிஞ்சவங்க திராவிடன்ஸ், எய்தர் டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே தான் வரணும். அதில் வந்து வி ஆர் பீப்புள் ஆர் தமிழ் ஃப்ரம் அவர் ஸ்ட்ராங், டிஎம்கே ஒரு ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அடுத்து ஒரு 50 இயர்ஸ்க்கு வந்து திராவிடன் பார்ட்டிஸ் மட்டும்தான் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர, மற்றவங்க வந்து நியூவாக வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ நியூவாக வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி ஏடிஎம்கே ஒரு 15 இயர்ஸ் கிட்டத்தட்ட ரூல் பண்ணிட்டாங்க. டிஎம்கே ஃப்ரம் 67 இருக்காங்க. இவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டில் என்ன வேணும்னு. இருமொழி கொள்கையாக இருக்கட்டாலும் சரி, டீலிமிட்டேஷன் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அந்தளவுக்கு போராட்டலாம் சரி, ஜெயலலிதா அம்மா வந்து எல்லா இஷ்யூஸும் சரி ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ணாங்க. ஸோ இந்த 2 பார்ட்டிஸ் தவிர புதுசாக ஒரு பார்ட்டி சொல்ல வந்தாங்கன்னா, அவங்க புதுசாக தமிழ்நாட்டை புரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு டைம் லேட் ஆகும். இது புதுசாக வர எல்லா கட்சிக்கும் பொருந்தும். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் இந்த பாலிட்டிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு இன்னும் அவர் வந்து இன்னொரு 10 இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் வந்து வரலாம், பட் அவர் வந்தால் கூட அவரால் கரெக்டாக வந்து கொண்டு போக முடியுமான்னு தெரியல. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பர்சன் இஸ் அ குட் பீப்புள், எய்தர் டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே. கண்டிப்பாக அவருக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அவரோட அந்த டாக்கட்டிவ்ஸ், அவரோட அந்த கொள்கையை மாற்றிக்கணும். தமிழ்நாட்டில் தமிழை மட்டும்தான் ஆளணும்னு கிடையாது. தமிழ்நாட்டில் நல்லவங்க ஆண்டா போதும். தமிழ்நாட்டில் தமிழர் ஆளணும்னு ஒன்றும் விதி கிடையாது. ஸோ எம்ஜிஆரும் சரி, கலைஞரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு குட்டாக தான் இருக்காங்க. தனமால் ஐயா வந்து ஸ்பீக்கராக போட்டாங்க. கலைஞர் ஐயா வந்து சில முக்கிய இதெல்லாம் அறந்தேறிக்கலாம் இடஒதுக்கீடு அவர் தனியாக உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தார். ஸோ இப்படி இவங்களுக்கு தான் தெரியும் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னா அது கண்டிப்பாக கரெக்டு தான். பட் வந்து யார் ரூலர் தமிழராக இருந்தால் வந்து அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஸோ சீமான் அவர் சொல்கிறது வந்து அது முற்றிலும் தப்பு. சீமான் அவர் கொள்கையை மாற்றி தமிழ்நாடு யார் வேணாலும் ஆறுனா, ஆனால் நல்லவங்க ஆளணும்னு அந்த குறிக்கோளோடு இருந்தாருன்னா அவருக்கும் மக்கள் கண்டிப்பாக வாக்களிப்பாங்க. திராவிடன் பார்ட்டிஸ் தான் சார், டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே, ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. டிவிகேனா தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் இருக்குது. இது வரைக்கும் 2 பேருக்கும் நாங்கள் எலெக்ஷன் 2 கட்சிக்காரங்களும் நான் ஓட்டு போட்டிருக்கேன். டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருக்கும் ஓட்டு போட்டிருக்கேன். எதிர்பார்க்குறது எதுவுமே நடக்கலை. கண்டிப்பாக டிவிகே வந்தால் ஒரு மாற்றம் இருக்கும். அதனால விஜய் சாருக்காக ஓட்டு போடணும். நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். மக்களை சந்திக்கலைன்னா கொஞ்ச நாள் இப்போ தானே வந்திருக்காரு, இனிமேல் போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நேற்று ரீசெண்டாக போட்ட பொதுக்குழு கூட்டத்தில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு விடலை, கவர்மெண்ட் தான் தடுக்குது, நான் அதை மீறி போவேன், ஆனால் சட்டத்தை மதிக்கிறதுனால நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டத்தை மதித்து இருக்காரு. அவர் சந்திக்கிற நேரம் வாய்ப்பு கிடைச்சா அவர் கண்டிப்பாக சந்திப்பார். இவ்வளோ நாளாக இப்போது சீக்ரெட்டாக அனிதாவை போயிட்டு, அனிதா இறந்த அனிதாவை தானே
அவங்க இறந்த மரணத்தை வந்து சீக்கிரட்டாக போய் பார்த்தாரு. அதை யாருமே நம்ம போய் எதிர்பார்க்கல. சீக்கிரட்டாக போய் பார்க்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அப்போதைக்கு அவர் எந்த கட்சியிலுமே இல்லை, ஆனாலும் அவர் போய் பார்த்தாரு. அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு பொண்ணுக்காக அவர் பார்த்தவர் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அவர் நம்பும் போது அவர் ஏன் வெளியே வந்து பார்க்க மாட்டாரு? பார்ப்பாரு கண்டிப்பாக. அது அவரோட பலம் இன்னும் தெரியல சார். அவங்க வந்து தனித்து நின்னா வின் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. அது எப்படின்னு தெரியல, அவங்க விருப்பம் தான். கண்டிப்பாக டிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏடிஎம்கேவும் தெரியல சார். எங்களுக்கு டிவிக்கே வந்தால் ஓகே தான். இது வரைக்கும் இருந்துச்சு, ஆனால் இப்போ இருக்குமான்னு தெரியல. இவர் வந்ததுனால அவருக்கு அந்தக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல சார். விஜய் சார் வந்து களத்தில் இறங்குனதுனால இப்போ அவருக்கு சீமானுக்கு வந்து கொஞ்சம் ஓட்டு கம்மியாகுன்ற நம்பிக்கை இருக்கு. பிஜேபி சான்ஸே இல்லை. நான் எந்த இயரில் பிஜேபி வந்திருக்கு? பிஜேபி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம். திமுக திருப்பி ஆட்சி அமைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி வரும்போது இன்னும் அனுபவமாகிடும். எந்த தப்பும் இல்லாமல் கரெக்டாக பண்ணுற அளவுக்கு இன்னும் அனுபவம் வந்துடும். பிடிச்ச என்னென்னா மழை காலத்தில் வெள்ளம் வரக்கூடாதுன்ட்டு தீர்வு கொண்டு இருக்காங்க. மகளிருக்கு ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க. மகளிருக்கு 1000 ரூபா போடுறாங்க. மாணவ செல்வங்களுக்கு காசு போடுறாங்க. இன்னும் நிறைய கிராமப்புறங்களில் விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. கடலோர பகுதிக்கோசம் இப்போ மீனவர்களுக்கோசம் கச்சத்தீவை மீட்டுறதுக்கு முடிவு பண்ணி சட்டசபையில் தமிழக முதல்வர் பேசிகிட்டு இருக்காரு. இது அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? எல்லாருமே வரலாங்க. ஜனநாயக நாடுங்க. நீங்களும் வரலாம், நானும் வரலாம், யாரும் வேணா வரலாங்க. வாய்ப்பு கொடுக்குறது அந்தந்த தொகுதி மக்களோட மனசில் என்னென்ன மனநிலை இருக்கோ அதை வச்சு தான். யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணா எலெக்ஷன் நிற்கலாம். இது ஜனநாயக நாடு தானே. நீங்களும் நிற்கலாம், நானும் நிற்கலாம். அதே போல் விஜயும் ஜோசப் விஜய் அவரும் நிற்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தொகுதியில் ஜெயிப்பாரான்னு வாய்ப்பு இருக்கான்னு தெரில எனக்கு. சீமானுக்கே வாய்ப்பு கொடுக்கல பிரதர். அவரும் ஒரு 10-12 வருஷமாக கத்திட்டு தான் இருக்காரு. அவருக்கே வாய்ப்பு தரல. மக்களிடம் அவங்க ஒன்றும் சரியாக எடுத்து போகலன்னு நினைக்கிறேன். எந்த விஷயத்தையும் மக்களை வந்து நேராக பார்க்கல. சீமானுன்றவர் நேராக பார்க்கல. ஏதோ ஒரு ஊரில் இப்போ இந்த ஊரில் ஒரு 20 லட்சம் பேர் இறங்குச்சிங்களா, ஒரு 10,000 பேர் பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு மீட்டிங்கை போட்டு போயிட்டீங்கன்னா அந்த 20 லட்சம் பேரை சேராது உங்களுக்கு. புரியுதா? அந்த காலத்தில் அங்கங்கே மீட்டிங் போடுவாங்க, தெருமுனை கூட்டம் போடுவாங்க. அப்படி தான் போய் ஒரு மக்களை போய் ரீச் ஆனாங்க. இதே விஷயம் விஜய் எடுத்திங்கன்னா இன்றைக்கி அங்கங்கே போராட்டம் போல் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் ஏன் நீங்கள் போராட்டத்துக்கு வரல? அவர் தானே ரீச்சார். தலைமை அவர் தானே. போராட்டம் தானே வரண்டு தானே. ஒன்று பனையூரில் இருப்பார், இல்லை ஏன்னா மண்டபத்தில் தான் பேசுகிறார். வெளியே வந்து பேசணும்னா மக்களுக்கோசம் வெளியே வராதவன் தலைவனா? நீங்கள் சொல்லுங்கள். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ரோட்டில் இறங்கி வந்து நிற்கிறோம் தான் தலைவன். புரியுதா? எதுக்கு அவர் இப்போ இன்றைய முதல்வர் எப்படி சொல்லுவாங்க, நாங்கள் மிஸ்ஸாவே பார்த்தவங்க? புரியுதா? அது ஒரு கேரண்டி இல்லை அவங்களுக்கு. மக்களுக்கோசம் உள்ளே போயிட்டு வந்திருக்காரு. எவ்வளோ போராட்டம் எவ்வளோ பண்ணி தான். சாதாரணமாக வந்து கலைஞர் இல்லாதப்போ அவர் ஆட்சி பிடிச்சிருக்காரு. கலைஞர் இருந்து ஆட்சி பிடிச்சி கொடுத்து நீ உட்காருப்பா சிஎம்னா அது வேறு. இவர் தான் சொந்த வாய்ப்பில் உழைச்சி சிஎம்மாக வந்திருக்காரு. அந்த மாதிரி விஜய்லாம் வருவாரா தெரில. தெளிவாக நம்மளுக்கு ஜோசியம் பார்க்க தெரியாது இவ்வளோ. விஜய் ஒரு நடிகர், நல்ல ஃபேமஸான நடிகர். அவராலே வர முடியாதுங்க. பிஜேபியில் எங்கே யாரும் நடிகர் இல்லையா? சரத்குமார் தான் இருக்காரு. அவர் வேலைக்கு ஆக மாட்டார். திமுக கம்பல்சரி 200 இடம் பிடிக்குங்க. எதிர்கட்சியில் வந்து உட்காரத்துக்கு யாருமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கொலாப்ஸ் இருக்குது. அதை சரி பண்ணவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எடப்பாடி சரி பண்ணுறாமே தெரில. பிரச்சனை மேலே மேலே உண்டாக்க தான் பார்த்துட்டு இருக்காரு தவிர அவர் ஒரு பிரச்சனை தீர்வு கண்டு நம்ம ஆட்சி படினா அவர் என்ன பண்ணோம், நம்ம சொல்லித்தரணுமா? அவர் டிடி தினகரனை சேர்த்துக்க, சசிகலா சேர்த்துக்க, ஓபிஎஸ் சேர்த்துக்க, மிச்சம் பேர் சேர்த்துக்கன்னு சைதை துரைசாமி சொல்கிறாரு. நீ கேட்க வேண்டியதானே? எதுக்கு சொல்ல? உன் நல்லது தான் சொல்கிறாரு. உன்னால் அதுவே சரி பண்ண முடியாது. மக்கள் பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்ணுவார் சொல்லுங்கள்? திமுக கம்பல்சரி 200 இடம் மேலே தான் முடியும். ஏன்னா திமுக எதிர்த்து போட்டி விட்டு ஜெயிக்கிற அளவுக்கு இங்கே வேட்பாளரே இல்லை. எதிர்கட்சியிலையும் சரி வந்திருக்காருல விஜய், அவர்கிட்ட இல்லை. விஜய் பஸ் எந்த தொகுதி நிற்பார் கரெக்டாக கேளுங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தாலும் விருதாச்சாலத்தில் நிற்பார். அதுமாதிரி நின்னார். இவர் ஏன்னா ஒரு தொகுதி ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அந்த தொகுதியில் அவருக்கு என்ன வாய்ஸ் இருக்குது, என்ன மெஜாரிட்டி இருக்குது. அவங்க 16 வயசு 17 வயசு அவங்க ரசிகர்லாம் இருக்காங்களா பார்க்கலாம். ஓட்டு இருக்கா பார்க்கலாம். ஒரு மாற்றம் வேண்டுமால விஜய் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஆல்ரெடி இருந்தவங்களே தான் இருக்காங்க. அதனால் புதுசாக கொண்டு வரலான்ட்டு ஒரு ட்ரை பண்ணுவோம் வர வைக்கிறதுக்கு. தனித்து நின்னாலே ஓகே தான். கூட்டணி வைத்தா ஆல்ரெடி இருக்கவங்களே கூட்டணி வந்தால்
ஒன்றும் பண்ண முடியாது. அதில் என்ன இருக்குது, இப்போ முஸ்லீமுக்கு தான் இது பண்ணுறாங்க, இப்போ முஸ்லீம் இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜோசப் இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஆதரவு தரும். இப்போ இருக்கிறவர் செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்தது யாருன்னா பப்ளிசிட்டி பண்ணிருக்கோம். ஓட்டு யாரான்னு ஜனங்க அந்த நேரத்துக்கு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு டக்குன்னு என்ன மனசில் ஏற்படுதோ அப்போ தான் பண்ணுவாங்க. நம்ம யாருமே தீர்மானம் சொல்ல முடியாது. அது மாதிரி தான் எப்பவுமே நடந்துட்டு இருக்குது. யார் வந்தாலும் நமக்கு நடுத்தரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இது நல்லது பண்ணால் நல்லது தான். வேலை வாய்ப்பை அதிகம் பண்ணி கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். யார் வந்தாலும் சரி தான். நம்ம அடித்தர மக்களை இதுவும் ரொம்ப இது பண்ணக்கூடாது, பிழியக்கூடாது. அவங்களுக்கு சுதந்திரத்தை இது பண்ணணும், அவ்வளோதான். வேற ஒன்று அதுதான் சொல்கிறேன்ப்பா. அது ரசிகர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அதான் சொல்கிறேன், மனசில் அந்த நேரத்துக்கு ஓட்டிக்கிட்ட போடும்போது மனசு எப்படியோ அவங்கவுங்க சுவாமி வேண்டிக்கின்னு போட்டுருவாங்க. அதை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கே சரி அந்த நேரத்துக்கு தான். நம்ம தோராயமாக சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ, அது வேலைக்கு ஆகாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுதோ அது இப்போ செஞ்சுடுவாங்க, அவ்வளோதான். வேண்டின்னு ஐயா இருக்கும், பரவாயில்ல இருக்கும் ஓரளவுக்கு. யார் இவர் வந்தாலும் சரி, அவர் வந்தாலும் சரி, அதான் பார்ப்போம் எதிர்பார்க்குறது எப்படி இருக்குது. ஆனால் நல்லா ஆட்சி, தளபதி பண்ணுற நல்லா ஆட்சி தான் வரும், கண்டிப்பாக வரும். என்கிட்ட ஊர் பண்ணுறது பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து துணை முதல் பதவி கொடுத்தது எல்லாத்துக்கும் பிடிக்கல. சரிங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு 2021 சொல்லவே இல்லை. அது சொல்லவே இல்லை. 2021 ஓட்டு கேட்குறப்ப எதுவும் சொல்லவே இல்லை. இப்போ 2020 துணை சிஎம் எதுவும் கொடுத்துருக்காரு. அவர் எப்படி கொடுத்தாரு? அப்போ வாரிசு அரசியல் தானே இதுக்கு பேருக்கு, வாரிசு அரசியல் தானே இதுக்கு பேர். அப்போ அடுத்த ஒரு எலெக்ஷன் வரப்போ இப்போ தளபதி வர்றாரு, விஜய் வர்றாரு, நம்ம அதுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டாங்கன்னு வேறு எதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க குடும்ப அரசியல் பண்ணுறாங்க. விஜய் தளபதி பண்ணனா அந்த மாதிரி கிடையாது. அவர் நல்லா பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்லா பண்ணுவார். மாற்றங்கள்லாம் இப்போ லஞ்சம் ஊழல் அது இல்லாமல் நல்லா பண்ணுவார், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சீமானு இருக்குது, ஆனால் இருந்தாலும் அவர் பேச்சுவார்த்தை சற்று சரியில்லாமல் இருக்குது. அது சீமானு விஜய் சேர்ந்தால் கண்டிப்பாக ஒரு கட்சி நல்லா ஒரு தமிழ்நாட்டை நல்லா பக்கம் கொண்டு போகலாம். ஏடிஎம்கே பிஜேபி வந்துக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி நிதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து இந்த முன்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு நமக்கு என்ன தமிழ் தான் முக்கியம். அது யாரும் பேச போகிறதில்ல, கேட்டாலும் எதுவும் கேட்க போகிறதில்ல. உண்மை இல்லைங்களா, அது எதுவும் கேட்க போகிறதில்ல. ஏன்டா அண்ணாமலை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் படிச்சுட்டு ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கார். அவர் போய் ஒரு படிச்சுட்டு எதுக்கு இந்த வேலைக்கு போகணும்? என்னோடய கேள்வி கேட்டிங்கன்னா, அவர் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருந்துட்டு எதுக்கு பிஜேபி போகணும்? அதே ஐஏஎஸ் தொழில் நல்ல தொழில். நான் என்ன கேட்குறேன், ஐஏஎஸ் தொழிலும் நல்ல தொழில், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தொழில், அதை விட்டு எதுக்கு பிஜேபி பண்ணணும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மானம் போகிறப்ப ஏன் அதை கேட்க மாட்டேங்காரு? ஒரு நிதின்னு வர்றப்ப ஏன் கேட்க மாட்டேங்காரு? அது அண்ணாமலைக்கு தெரியாதா? திரு அண்ணாமலைக்கு தெரியாதா? கரூர் மாவட்டத்தில் இருக்க நான் திருச்சி மாவட்டம் தான். நான் இங்கே வர்ற வேலை ஒரு வாழறதுக்கு வரேன். இன்றைக்கி வர ஹிந்திக்காரங்க தான் பசங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க. தமிழ்காரருக்கே வேலைலாம் போகுது. 2020 தளபதி தான் வரணும், விஜய் தான் வரணும். 2026 எப்பவுமே எங்கள் ஸ்டாலின் வந்தால் தான் கரெக்டாக இருப்பார். ஃப்ரீ பஸ் கூட ஒருத்தர் அமுச்சு விட்டாருப்பில்ல. எப்பவுமே எங்கள் தளபதி தான். தளபதினா எங்கள் ஸ்டாலின் தான். நான் சொல்கிறேன்னா, எப்பவுமே காலையில் ஏந்தணும் நம்ம கண்ணில் பார்க்குறது ஒரே ஒரு சூரியன் தான். அந்த சூரியன் தான் அவரும்.